½ கேஜியாக இருந்தாலும் தரமாக பண்ணி தரமாக சாப்பிட்லாம். எல்லோரும் நினப்பாங்க, என்னது நம்ம வந்து 1 கிலோ தான் பண்ணணும், பெருசாக தான் பண்ணணும், கம்மியாலாம் பண்ண முடியாதா? அப்படிலாம் இல்லை. இப்போ ஒரு ஆளுக்கு சாப்பிடணும் போல் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் டக்குன்னு வந்து ஒரு ½ கிலோ சிக்கனை வாங்கி டக்குன்னு வந்து பிரியாணியை போட்டு வேண்டியது தான். தக்காளி வெட்டிடுவோம். ஏன் நம்ம 3 தக்காளி போடுவோம், மீடியம் சைஸு, ஏன்னா தயிர் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அப்போ வந்து இது பிரச்சனை இல்லை. தயிர் கம்மியாக இருந்துச்சுன்னா தக்காளி கொஞ்சம் கூட போட்டுக்கணும். அது நல்ல தக்காளியாக இருந்துச்சுன்னா தயிர் கம்மியாக போட்டுட்டு தக்காளி கூட போட்டுக்கலாம். சும்மா ஒரு புளிப்பு தானே. ஒரு 100 ml ஆயிலு. அதுக்கடுத்தது பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாசி இலை, இதெல்லாம் வந்து நிரப்பமாக ஒரு 3 நாள் போடுங்க. சரிங்களா? பட்டை, ஏலக்காய், கிராம்பு எல்லாம் போட்டாச்சா? அது 4 நாள் போட்டுங்க. போட்டதுக்கப்புறம் இப்போ ஆனியன் போட போகிறோம். இப்போ நம்ம ஆனியனையும் போட்டாச்சு. சரிங்களா? இப்போ ஆனியனை போட்டுட்டு நம்ம ஒரு கிண்டிடுவோம். நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம அடுத்தடுத்து ஒன்று போடுவோம். ஒரு கரெக்டான இதுக்கு வந்துருச்சு. இந்த அளவு வந்தோடனே நம்ம என்ன பண்ணணும், இப்போ வந்து இதில் வந்து மிளகா பிடிக்கும், கார்லிக், அதாவது பூண்டு பேஸ்ட், கார்லிக் பேஸ்ட்டையும் கொஞ்சோண்டு மஞ்சத்தூளையும் ஆட் பண்ணி இதில் மிக்ஸ் பண்ணுவோம். சரிங்களா? 1.5 ஸ்பூனு மிளகாப்பொடி, ஒரு 4 பிஞ்சு மஞ்சத்தூள். இப்போ இதில் போடுறோம். சரிங்களா? இதை போட்டுட்டு அடுத்தது இதோட ஒரு 20-30 கிராம், ஒரு ஸ்பூனு இது போடுங்க, கார்லிக் பேஸ்ட்டு கிளாஸ். இப்போ இதை நல்லா வதக்குங்க. இது வேறு ஸ்டைலு பிரியாணி. இது வந்து பாய் வீட்டு பிரியாணி, வேறு மாதிரி ஆக்குவாங்க. இது வேறு ஸ்டைலில் ஆக்குறேன். நீ நல்லா கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு சூப்பரான டேஸ்ட்டு. அந்த இலையில் கல்யாண வீட்டில் உட்காந்து அந்த ஸ்மெல் வருமே, அந்த பிரியாணி ஸ்மெல்லு, அந்த ஸ்மெல் கிடைக்கும். கண்டிப்பாக பாருங்கள் எப்படின்ட்டு. இதோட நம்ம கொஞ்சம் மல்லியை சேர்த்துக்குவோம். சரிங்களா? அப்போ வந்து ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். கொஞ்சம் நேரம் வந்து நல்லா கிண்டி விட்டு கொஞ்சம் நேரம் ஆகட்டும். இன்னொன்று இதோட சேர்த்து அடுத்தது புதினா, தக்காளி, புதினா, மல்லி எல்லாத்தையுமே போட்டுட்டோம். முன்னாடி கொஞ்சோண்டு மல்லித்தலையை போட்டு அதை வதக்கிடணும். அந்த வெங்காயத்தோட வதக்கினதுக்கப்புறம் புதினா, மல்லி, தக்காளி எல்லாத்தையும் இப்போ ஒன்றா போடணும். இதோட போட்டோமா, இதோடு சேர்த்து ஜிஞ்சர் பேஸ்ட்டும் 1 ஸ்பூனு இதோட போட்ட வேண்டியதுதான். கூட போட்டுக்கலாம். எப்போதுமே கொஞ்சம் பூண்டை விட
இதை நல்லா கிடஞ்சி மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு இப்போ நம்ம தயிர், தக்காளி, பச்சை மிளகா, இஞ்சி பேஸ்ட்டு இதெல்லாம் போட்டு இப்போ நல்லா வதக்கி நல்லா தக்காளி நல்லா மசிஞ்சதுக்கப்புறம் நல்லா வேகட்டும். வேக விட்டு எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த டயத்தில் நம்ம வந்து மற்றதெல்லாம் கறி ஆட் பண்ணுவோம். கறி ஆட் பண்ணி கொதிக்க விடுவோம். இப்படி வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துடணும். மசாலானா நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்படி இருந்துச்சுன்னா மசாலா நல்லா வெந்துருச்சு, எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு அப்படிங்கும் போது நம்மளுக்கு வந்து ஒரு கரெக்டான இது நல்லா மசிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். தக்காளிலாம் நல்லா மசிஞ்சிருச்சு. தக்காளிலாம் நல்லா மசிஞ்சிருச்சு. புரியுங்களா? ஏன்னா நல்லா வெந்தால் தான் வேகணும். ஃபஸ்ட்டு மசாலா வந்து நல்லா வேகணும். அப்போ தான் நெஞ்சை கறிக்காது. எல்லா குழம்புக்குமே, எல்லா ஆணத்துக்கும், எல்லா குழம்புக்குமே, எல்லா கிரேவிக்குமே மசாலா வேக விட்டு எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறம் தான் கறியை போடணும். அதுக்கு முன்னாடி கறியை போடக்கூடாது. அப்படி நீங்கள் போட்டிங்க அப்படின்னா நல்லா இருக்காது. அதுக்கு தான் சொல்ல வரேன். இப்போ வந்து நல்லா கொதிக்குது. நம்ம வந்து கறி வச்சுருக்கோம். இதில் வந்து தயிரை ஊற்றி அப்பயே வச்சுட்டேன். பரட்டி வைக்கலை, அப்படியே வச்சுட்டேன். இப்போ வந்து இதில் ஆட் பண்ணுவோம். சரிங்களா? அப்படியே கொஞ்சமாக இதில் கறியை எடுத்து போடுவோம். நல்லா வேகட்டும். கறியை போட்டு நல்லா ஃபஸ்ட் கிளாஸாக கலராக எப்படி கலராக வந்துருச்சு பாருங்கள். என்ன கலரும் எதுவும் கலர் சேர்த்தமா இல்லை. வெறும் மிளகாப்பொடி, வெறும் கொஞ்சோண்டு 4 பிஞ்ச் மஞ்சள் தான் போட்டோம். வேறு எதுவுமே இல்லை. அப்படியே கடையில் நம்ம சாப்பிட்றது மாதிரி அவ்வளோ அழகாக வந்திருக்கு. பற்றில அவ்வளோ அழகாக வந்திருக்கு கலரு. நல்ல வெங்காயம் இதெல்லாம் தக்காளிலாம் நல்லா மசிஞ்சிருச்சு. இந்த டயத்தில் நம்ம வந்து கறியை சேர்த்துட்டு நம்ம இறக்குறோம். சரிங்களா? இப்போ அந்த டயத்தில் கொஞ்சம் உப்பு போடுறோம். அந்த உப்பு போட்டுக்கிட்டு நல்லா வந்து கலக்கி விட்றோம். அதை விட்டு மூடி வச்சிடணும். ஒரு 15 நிமிஷம் மூடி வச்சுட்டு கறி வெந்ததுக்கப்புறம் அரிசியை போடுவோம். அரை வேக்காடில் கறி வெந்ததுக்கப்புறம் அரிசியை போடுவோம். போட்டதுக்கப்புறம் ஒரு அரை எலுமிச்சம்பழத்தை அப்படியே புழிஞ்சு விடுங்க. ரொம்ப தேவையில்லை. இதில் பாதி புழிஞ்சா போதும். சரிங்களா? இதில் பாதி புளிங்க, இதில் பாதி புளிஞ்சா போதும். எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. கரெக்டாக வெந்துருச்சு. சூப்பராக நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம வந்து அரிசியை போட்டுருவோம். சரிங்களா? இப்போ நம்ம வந்து எண்ணெய் பிரிஞ்சு கரெக்டாக நல்லா வெந்துருச்சு கறியெல்லாம். அரிசியை போட்டுருவோம். நம்ம கறியை போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சோம். நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக வந்திருக்கு. நான் அரிசியை வந்து ஊற வச்சுருந்தேன். இது வந்து ஆக்க போகிறதுக்கு முன்னாடி வெங்காயம் வெட்டப்போயே நான் ஊற வச்சுட்டேன். இப்போ வந்து கரெக்டாக ரெடியாக பக்காவாக ஊறி இருக்கு. நல்லா இதை நம்ம எடுத்து இப்படியே போட வைக்கிறோம்.
நம்ம ஊற வச்சு ஏன் போடுறோம் அப்படின்னா குயிக்காக வந்து வெந்துடும். அதுக்கு தான் குயிக்காக வெந்துடும். போட்டு வச்சாச்சு. எவ்வளோ அழகாக கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா கிண்டி விட்டு உப்பு பார்த்து ஃபினிஷிங் டச்சு கொடுத்து வச்சாச்சு. இப்போ அப்படியே மூடிடுவோம். ஒரு 15 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணுவோம். செம்மையாக வந்துருச்சு. நம்ம எதிர்பார்த்ததை விட சூப்பராக வந்திருக்கு. நல்லா வந்திருக்கு. நல்லா கலராக ஜூஸியாக சூப்பராக இருக்குது. எடுத்து சாப்பிட்டு பார்ப்போம். இப்படி கறியெல்லாம் எவ்வளோ ஜூஸியாக வந்துருக்கு பாருங்கள். இப்படி இருக்குது பாருங்கள். அப்படியே சூப்பராக வந்துருக்கு. அப்படியே வச்சு ஒரு பைட்டு. சக்கத்தாக இருக்குது. சூப்பராக இருக்குது. நீங்கள் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க.